ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருச்சிதா குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தந்தூரி சிக்கன் தான் பார்க்க போகிறோம். இந்த கால் பகுதியும் இந்த தொடை பகுதியும் சேர்த்த மாதிரி வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் இங்கெல்லாம் கட்டிங்லாம் கொடுத்துக்கோங்க. லெமன் ஜூஸ் நல்லா கழுவிட்டு லெமன் ஜூஸு உப்பு போட்டு நல்லா மேரினேட் பண்ணுங்கள். இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் வச்சுருங்க. தந்தூரி மசாலா செய்கிறதுக்கு நம்ம தனியா 50 கிராம், மிளகா 15, சீரகம் 1 ஸ்பூனு, மிளகு 2 ஸ்பூனு, கிராம்பு ஒரு 10 எடுத்துக்கலாம், ஏலக்காய் ஒரு 12 ஒரு 13 அப்படி எடுத்துக்கலாம், பட்டை இந்த சைஸ் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு இது எல்லாமே தனித்தனியாக நம்ம வறுத்துட்டு அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் தனியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அரைச்சிக்கலாம். அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கலாம். அதில் தயிர் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது கூட நம்ம லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே கறி கூட லெமனும் உப்பும் சேர்த்து ஊற வச்சுக்கோம். அதனால் உப்பை பார்த்து சேர்த்துக்கோங்க. தயிரை நல்லா இப்போ நம்ம ஸ்பூனால் பீட் பண்ணிக்கலாம். போட்டுக்கலாம். தந்தூரி மசாலா போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கறி பீஸை எடுத்து போட்டுட்டு நல்லா இந்த மசாலாவை இதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நான் கலர் எதுவும் சேர்க்கலை, அதனால் கொஞ்சம் டல்லாக தான் தெரியுது. கலர் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதனால் இதுக்கு நல்லா பூசிட்டு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. சிக்கன் ஒரு 8 ஹவர்ஸ் நல்லா ஊறிடுச்சு. நல்லா ஊறின உடனே இதுக்கு மேலே நம்ம ஆயில் ப்ரஷ் பண்ணிவிட்டு அவனில் வச்சிடலாம். அவன் ஓடிஜியில் 200 டிகிரியில் ஒரு 20 மினிட்ஸ் வேக விடலாம். முதலே 200 டிகிரிக்கு நம்ம 10 மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ணிட்டோம். அதுலேயே தந்தூரின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை தான் நான் பண்ண போகிறேன். தந்தூரி சிக்கனுக்கு ஒரு டிப் பார்த்துடலாமா? புதினா, இஞ்சி பூண்டு இவ்வளோ தான் போடணும். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 5 பல்லு பூண்டு, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, 1 ஸ்பூன் சீரகம், 2-3 ஸ்பூன் தயிர், ஒரே ஒரு பச்சை மிளகாய். இது எல்லாத்தையும் சேர்ந்து கிரைண்ட் பண்ணிடலாம். இதுதான் தந்தூரி சிக்கனுக்கு டிப் பண்ணி சாப்பிட்ற ஒரு சட்னி. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.